எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் கூட இந்த போஸ்டிங்கில் இணையறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். திருக்குறளில் நம்ம லாஸ்ட்டு போட்டிங்கில் பார்த்திங்கன்னா கல்விங்கிற அதிகாரத்தில் ஒரு 10 குறளை பார்த்தோம். இன்றைக்கி திரும்ப ஏதோ நம்மளுக்கு என்ன தோன்றுறதுன்னா நட்பு அந்த அதிகாரத்தில் உள்ளது பார்க்கலாம். திருக்குறளில் 3 பால்கள் இருக்குது. அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். பொருள்பால் தான் மெஜாரிட்டி, 55% ஈஸியாக இருக்கும். அப்புறம் அறத்துப்பால், அப்புறம் கடைசி தான் காமத்துப்பால். இந்த நட்பு அதிகாரமும் பார்த்திங்கன்னா பொருள்பாலில் தான் வருது. குறள் 10 குறள் பார்க்கலாம். 790 பார்க்கலாம். இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையெனும் புல் என்னும் நட்பு. இணையர் நெருக்கமான, ரொம்ப க்ளோஸான, இன்னம் இனிமேலும், யாம் நாங்கள் என்று நம்மளுக்கு தெரியும். புனையினும் உறவுகளை அலங்காரமாய் அணிகலமாய் கொள்வது. புனையினும்னா அதை அலங்காரமாக வச்சுட்டா கூட புல் அற்பமானது. இதுக்கு என்ன அர்த்தம்? இவர் எனக்கு எவ்வளவு நெருக்கமான நண்பர், இவர் என் வாழ்வில் மிக இன்றியமையாதவர், இத்தன்மையால் இவர் எனக்கு நல்ல நண்பர், இவர் எனக்கு நல்ல க்ளோஸு, இவர் ரொம்ப எனக்கு இம்பார்ட்டண்ட்டு, அதனால் இவருக்கு ரொம்ப இன்றியமையாதவர். ஸோ நண்பர்களை உறவுகளை அலங்காரப்படுத்துறது இல்லையா, அணிகலமாக சொல்லுவது, எண்ணுவது நல்லது இல்லைங்கிறார் அவர். நட்பை புல்ங்கிறது அற்பமாக்குவது. ஒரு ஆள் கூட, ஒரு நண்பர்கள் கூட ஏதாவது அவர்கிட்ட பயன் கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி இவர் எனக்கு இவ்வளோ பண்ணிட்டார், இவ்வளோ நாள் நான் இவ்வளோ பயன் அடைந்தேன் என்று ஒரு நட்பை வச்சுக்கிறது, அந்த நட்பை ரொம்ப அற்பமாக கருதுவது. ஸோ மனதார உண்டான நட்பு, நட்பை பற்றி வீண் பெருமை பேசாது. நம்மளே இன்னொருத்தருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா கூட, நான் இவனுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணினேன், என்னால் தான் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது ரொம்ப அற்பமானது, புல் போன்றது அப்படிங்கிறார். ஸோ பிறரிடம் பெறக்கூடிய சில ஆதாயங்களுக்காக ஒரு நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு ஆதாயம் கிடைக்குன்னு ஒரு நட்பை வச்சுட்டோம்னாக்கா, எனக்கு அவரை தெரியும், அந்த கமிஷனரை தெரியும், இந்த பொலிட்டீஷியனை தெரியும், அதுக்காண்டி தெரியுங்கிறதுக்காண்டி அவர் கூட நட்பை வச்சுட்டோம்னாக்கா அது ரொம்ப கீழ்த்தரமான நட்பு. அந்த நட்பை கொச்சைப்படுத்துவதுங்கிறார். ஸோ நட்பு எப்படி இருக்கணும்னாக்கா அன்கண்டிஷனலாக இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறார். அப்படி பிஸ்னஸ் மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு நன்மையை கருதி, இவர்கிட்ட இப்படி இருந்தால் நாளைக்கு இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ பொருளோ பதவியோ ஏதாவது கிடைக்கும் ரிட்டர்ன்லனாக்கா, அது இந்த நட்பை மிகவும் குறைப்பது, துச்சமாக கருதுவது இல்லையா. அது என்ன சொல்கிறார்? கொச்சைப்படுத்துவது, கரெக்டான வேர்டு கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிறார். அடுத்த குறள் 791. நாடாது நட்டவிர் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பு ஆள்பவர்க்கு. நாடாது ஆராயாமல், சரியாக புரிஞ்சுக்காம, நட்டலின் நடுவதை போன்று ஒரு பயிரை நடரும்போது, கேடில்லை அழிவு வேறு இல்லை, அதை மாதிரி கேடு வேறு ஒன்றும் இல்லை, நட்டபின் அதை நட்டபின் அதை அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பித்தப்புறம், வீடு விடுதலை இல்லை, நட்பு ஸ்நேகம் ஆள்பவருக்கு காட்பவனுக்கு. இதை அர்த்தம் பதங்களுக்கு பார்த்துட்டோம். இப்போ டோட்டல் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப கவனம் வேணுங்கிறார் அவர். ஏன்னா நீ உன்னை பற்றி தெரியணும்னா உன்னோட நண்பர்களை பற்றி சொல்லு, ஒரு 5 நண்பர்களை சொல்லு, உன்னை பற்றி நான் உன்னை பற்றி சொல்லுவேன் அப்படிம்பாங்க. ஸோ நண்பர்கள் நம்ம மேலே அவ்வளவு தாக்கத்தை உடையவர்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை முறைப்படுத்துவர்கள் அல்லது கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள். ஸோ நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனம் போகணும். ஏன்னா ஒரு மரத்தை நட்டு அந்த மரம் வளர்ந்த அப்புறம் அதை எடுத்து வேறு இடத்துல வைக்க முடியாது. ஓகே, அதை எளிசாக பிடுங்கி எறிய முடியாது. அப்போது அப்படியே நம்ம பிடுங்கி எறிஞ்சாலும் அதுக்கு டைம் நிறைய செலவழியும், பொருளும் நிறைய செலவழியும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி அதனால் மரத்தை நடுறதுக்கு முன்னால் நல்லா ஆராய்ந்து அதோட இடம், அங்கே உள்ள தட்பவெப்ப நிலைக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குமா, அதோட மண் எப்படி இருக்குது, ஓகே, எல்லாம் மரத்தின் குணங்கள் என்ன, எல்லாத்தையும் ஆராய்ந்து நட வேண்டும்.
ஸோ ஒரு மரத்தை நடும்போதே இது எல்லாத்தையும் ஆராயிரோம்னா ஒரு நட்பை உருவாக்கும்போது ரொம்ப ஆராய்ந்து கொள்ளணும். ஏன்னா அது நம்மளுடைய பழக்க வழக்கங்களையே மாறுறது. ஸோ குணங்களை முழுமையாக ஆர்ந்து நட வேண்டும். இல்லைனாக்கா மரத்தின் பயனை தீயவனாக இருப்பினும். அப்போ அந்த மரம் அப்படி ஒழுங்காக நம்ம அதோட இடம், தட்பவெப்ப நிலை, அந்த மரத்தோட குணங்கள் எல்லாம் தெரியாமல் ஒரு இடத்துல நட்டுட்டோம்னாக்க அதனுடைய தீய பயன் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த தீய பயனை கூட நம்ம முறியடிக்கணும்னா கூட, அந்த மரத்தை களையணும்னா கூட அதுக்கு நிறைய டைமும் பொருளும் செலவாகும். ஸோ அதனால் அதே மாதிரி தான் இந்த ஒரு மரத்துக்கே எப்படி இருக்குனாக்க, ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆராய்தல் வேண்டும். அவசரப்பட்டு ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கலாம், எனக்கு அவரை கூட தெரியும் சொல்லிக்கலாமே. ஆனால் நண்பர்கள்ங்கிறது ரொம்ப ஆராய்ந்து அறிந்து புரிந்து செயல்படக்கூடியது அப்படிங்கிறார். அடுத்ததில் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். இதுவும் அதே தான். ஆய்ந்து ஆய்ந்துனா ஆராய்ந்து ஆராய்ந்து, கொள்ளாதான்னா பண்ணாத, கேண்மைன்னா நட்பு, கடைமுறைனா கடைசி காலம் வர, தான் சாம்னா தான் சாகும் வரை துயரம் தரும். ஒரு ஆட்களை டக்காக ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டோம்னாக்க அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மூலம் எவ்வளோ இருக்கும். அவங்க கெட்ட நட்பாக எடுத்துனா, நல்ல நட்பு இருந்தால் நல்லது தான், ஆனால் அது கெட்ட நட்பாக எடுத்துனாக்க நம்ம சாகும் வரை நம்மளுக்கு துயரத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தாய் தந்தையர்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது இல்லையா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய நாட்கள் அவங்க நம்ம கூட இருக்காங்க. ஆனால் நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அதனுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம நல்ல நட்புகள் நம்ம ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம வாழ்வை செப்பனிடும். நன்றாக ஆக்கிறதுக்கு நல்ல நட்புகள் வேணும். அதனால் ஆய்ந்து ஆய்ந்துன்னு 2 தரம் போட்டிருக்காரு. ஒரு தரம் ஆய்ந்து போடல, 2 தரமாக இருக்குது. அதனால் ஸோ நம்மளுடைய ஆதிக்கம் நல்ல நண்பர்களால் தான் ஆறுது. ஸோ தவறான ஆதிக்கமாக இருந்ததுனாக்க, தவறான நண்பர்கள் மூலம் அது ரொம்ப கஷ்டம், நம்மளை கெடுத்து விடும் அழகு. அதனால் என்ன சொல்கிறான்னா, இது ஆய்ந்து ஆய்ந்து படலாம், இல்லைனாக்க நமக்கு சாகும் வர இதோடு கஷ்டம் நம்மளுக்கு அனுபவிக்க வேண்டியிருக்குங்கிறார். 793 குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. குணம் ஒருத்தருடைய ஒழுக்கம், குடிமை எந்த குடியை சேர்ந்தவங்க, அவங்களுடைய லீனியேஜ் என்ன, குற்றம் அவங்களுடைய பிழை என்ன, அவங்களுடைய தீங்குகள் என்ன பண்ணுறாங்க, குன்றா குறைவில்லா, இனன் அவங்களுடைய சுற்றத்தார்கள், அவங்களுடைய உறவினர்கள் அறிந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு, யாக்க அப்படின்னா தெரிஞ்சு நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஸோ நாலு விஷயங்கள் சொல்கிறார். என்னெல்லாம்? குணம், குடிமை, குற்றம், குன்றாயினன் அப்படின்னா அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் நல்ல சொந்தக்காரங்க, அவங்களுடைய சுற்றத்தார்கள்லாம் நல்லது. இதை 4ஐயும் நல்லதையும் பார்த்து நன்றாக ஆராய்ந்து நல்ல பண்புகள் கொண்ட அறவழியில் செல்கின்ற, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற, குற்றங்கள் புரியாத, எல்லோரையும் விரும்புகின்றவரனை நம்ம என்ன செய்யணும்? நட்பாக கொள்ளல் வேண்டும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறார் அவர். 794 குடிபிறந்து தன் கண் குடிபிறந்து தன் கண் பழி நானுவானை கொடுத்தும் குழல் வேண்டும். இது நல்லதுதான். குடிபிறந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய கண்ணோட்டத்தினால குற்றம் பழிக்கெல்லாம் வெக்கப்படுறவன், பயப்படுறவன், அவன்கிட்ட எப்பொருளாவது கொடுத்துன்னா என்னது, உன்னுடைய கட்டப்பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டு அவன் கூட நட்பு கொள்ள வேண்டும். இட் மீன்ஸ் அவனோட நட்பு கிடைக்கிறதுக்கு நீ என்ன வேணா பண்ணலாம். நிறைய விட்டு கொடுத்தாலும் அவனுடைய நட்பு வேணும். ஏன்னாக்க அவன் நல்ல குலத்தில் பிறந்திருக்கான், அவன் அம்மா அப்பா நல்ல குலம், அவங்க குழந்தையிலேருந்து நல்ல பழப்புகளை உடையவன், அவனுடைய கண்ணோட்டம் என்ன இருக்குது, நல்ல கண்ணோட்டம், ஆட்டிடியூடு, பாவம் நல்லா இருக்குது, அவன் பழிக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள், வெக்கப்படக்கூடிய ஆள், அவங்களோடு இருக்கிறது தான் நல்லது நம்மளுக்கு அப்படிங்கிறார். அடுத்தாப்பில் 795 அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல். எல்லா நட்பையுமே ஆய்ந்து ஆராய்ந்து தான் சேர்க்கணுங்கிறார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா
அவங்களுடைய தாக்கம் நம்ம மேலே நிறையா இருக்கும். கெட்ட நட்புலேருந்து வெளியில் வர்றது கூட ரொம்ப கஷ்டம். எப்படி ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்தை அங்கேருந்து எடுத்தால் எவ்வளோ செலவு நேரமெல்லாம் ஆகிறதோ, அழச்சொல்லி அழச்செய்து இடித்து கண்டிப்பாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லி வழக்கு நல்லவை கெட்டவை நீதி நெறிகளெல்லாம் நம்மளுக்கு உறுதி செய்து வல்லார் திறமை உள்ளவர் ஆய்ந்து ஆராய்ந்து நட்பாக கொள்ள வேண்டும். நம்ம ஏதாவது தவறு செஞ்சாக்க அல்லது தவறு எண்ணினாக்க உடனே அவன் சொல்லணும், நீ பண்ணுறது தப்புடா, இது பண்ணாத, தடுத்து நிப்பாட்டணும். நட்புக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் டெஃபினிஷன். நம்மளை தப்பு பண்ண விடாமல் இருக்கிறது தான் நட்பு. ஓகே, ஸோ அப்போ அவன் வந்து எவ்வளோ கண்டிப்பாக சொல்லணும், நம்ம அதில் அழுதாலும் பரவாயில்ல, நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு நல்ல நெறிகளை பாலோட்டுறதுக்கு இயல்பையும் ஒழுங்கையும் அறிந்து உணர்ந்த திறமை உள்ளவரை வந்து ஆராய்ந்து நம்ம வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளை இடித்து கண்டிப்பாக நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டாம். அவனுடைய நட்பு தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கேட்டினும் நமக்கு கேடு துன்பங்கள் விளைக்கிற டயத்துலையும் உண்டோர் உறுதி, உறுதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நன்மை உண்டு அப்படின்னு யார்கிட்ட இருக்கோ, நம்மளுக்கு கெடுதல் வந்தாலும் நம்மளுக்கு நன்மை பயக்கூடிய ஒரு ஆள் நட்பானவர். கிளைஞர்னால் நட்பானவர்கள், சுற்றி உள்ளவர்கள், நீட்டி அவங்கள சரியாக புரிந்து கொண்டு அளப்பதோர் அளந்து கொள்ள எடை போடுதல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம், நம்ம வளமான காலத்தில் வந்து எல்லாரும் நம்ம கூட நல்லா பழகுவாங்க. அப்போது வந்து உங்களுக்கு யார் நல்லவன் கெட்டவன் தெரியாது. ஆனால் நம்ம கஷ்ட காலம் வரும்போது தான் நம்மளுக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியும். அப்போ தான் எத்தனை பேர் நம்ம கூட இருக்காங்கன்னு இருக்குது. அதை அறிஞ்சிக்கணும். கோல் அளப்பதோர் கோல்கிறார், அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார், உண்மையான நண்பர்கள் யார், நல்ல காலத்தில் அது கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்கு கஷ்டமான டயத்தில் தான் தெரியும் நம்மளுடைய உண்மையான நண்பர்கள் யார். அப்போது அதை மாதிரி உண்மையான குணங்களை எடை போட இல்லாது. எப்போது நல்ல காலத்தில் துன்பம் வரும்போது தான் யாருன்னு தெரிஞ்சு அவங்களை எளிதாக எடை போட முடியும். இதுக்கு ஒரு கதை கூட உண்டு. ஒரு காட்டில் வந்து ஒரு வேடன் வந்து மானை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அன்பை விடுறான். அது என்ன, அது குறி தப்பி ஒரு மரம், பச்சை மரத்தில் போய் அடிச்சிடுறது. அப்போ அந்த பச்சை மரம் எஞ்சிருது தான் காஞ்சி போயிடுறது, காஞ்சி போய் பட்டு போயிடுறது. அதில் ஒரு கிளி நிறைய நாளாக இருந்திருக்கு. அவள் அம்மா அப்பாட்டையிலேருந்தே இருந்த கிளி. மற்ற பறவைகள்லாம் பறந்து போயிடுது, ஆனால் இந்த கிளி மட்டும் பறக்காமல் அங்கேயே இருக்குது. ஏன்னா விஸ்வாசம், கெட்ட காலம் வந்தால் கூட அதோடு இருக்கணும் அப்படின்ட்டு. உடனே அதை பார்த்து இந்திரன் வரான் ஒரு மாறுவேடத்தில் வந்து, ஏன்பா இப்படி இங்கே இருக்க, கஷ்டப்படுற, இந்த காட்டில் நல்ல பசுமையாக நல்ல மரங்கள்லாம் இருக்க, நீ நாளுக்கு நாள் உனது உடல் வருந்துன்றிருக்கியே, நீ இறந்து கூட போனாலும் போகலாமே என்போது, இல்லை எனக்கு உயிர் கொடுத்ததே இந்த மரம் தான், இந்த மரம் இல்லாத போது நான் இருந்து என்ன பிரயோஜனம்னு. அப்போ அந்த இந்திரன் தன்னுடைய சொரூபத்தை காட்டி, உனக்கு என்ன வேணும், ஒரு வரங்கேளுன்னு. அந்த மரம் திரும்பவும் நல்ல வளரணும், துளிரணும் அப்படின்னோடனே அந்த இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இதை மாதிரி நட்பு வேணும். புரிஞ்சுதா? ஸோ நம்மளுடைய கெட்ட காலத்தில் நம்மளுக்கு, அப்போ கெட்ட காலத்தில் உதவினா என்ன அர்த்தம், பொருள் உதவி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நம்மளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும், மனதில் ஒரு தெம்பை கொடுக்கணும். எல்லாம் நல்லது தான்டா நடக்குது, கவலைப்படாத, ஒரு சரியான நோக்கை கொடுக்க வேண்டும். இதை சரியாக பாரு, நீ சரியான ஒரு நோக்கை கொடுத்துட்டோன்னா நம்ம அதே விஷயத்தை என்ன செய்வோம்னாக்க சரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு காலங்களில் நம்மளுக்கு கெடுதல் வரும்போது அதை எதிர்க்காமல், அது ஏன் வந்திருக்கு, இப்போ இந்த இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதை எப்படி சால்வ் பண்ண வேண்டும், எப்படி அதை வந்து எதிர்கொள்ள வேண்டுங்கிற எண்ணம் வந்துடுதுன்னா உள்ளுக்குள்ளே சக்தி தானாகவே வெளியில் வந்துடும். அதுதான் நல்ல ஃப்ரெண்டு. பைசா கொடுத்துட்டு போயிடுறவன் இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது வேறு விஷயம். ஆனால் அது மட்டும் போகாது. நம்மளுக்கு என்ன வேணும்னா, இதை சரியாக கண்ணோட்டத்தை கொடுத்து அந்த தருணத்தை சரியாக எதிர்கொள்ள கொடுக்கக்கூடிய, அறிவை கொடுக்கக்கூடிய, அன்பை கொடுக்கக்கூடிய, மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆள்கள் வேணும். 797 ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஓரி விடல். ஊதியம் ஒருத்தருக்கு பலன். என்ன பலன், இதில் வந்து எதெல்லாம் வேர்டு டிஃபிகல்ட்டோ அதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிடுறேன். பேதையார்னா அறிவில்லாதவர், கேண்மைனாக்கா உணர்ந்து அல்லது நட்பு. ஓகே, ஓரி அப்படின்னு இருக்கு. ஓரினா உடனேன்னு அர்த்தம், விடல் விட்டு விட வேண்டும். என்ன சொல்கிறான், அறிவில்லாதவர்களிடம் அல்லது பேதையரிடம் நட்போ உறவோ கொள்வது தீங்கு விளைவிக்கும்.
கெட்டவர்களுடைய சகவாச தோஷம் நட்பு நம்மளையும் கெடுக்கும். கெட்ட பழக்கங்கள் வரும், கெட்ட எண்ணங்கள் வரும், கெட்ட செயல்கள் பண்ணுவோம், அதையே நம்ம நியாயப்படுத்தவும் செய்வோம். ஸோ அதை மாதிரி ஆட்கள் கூட உறவு வந்துடுதுன்னா தெரிந்து கொள்வதே முதல்ல கஷ்டம். ஏன்னா அதுக்குள்ளே இருந்துட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம், இவன் தான் நல்லவன், ஏன்னா அவன் இருக்கும் கூட இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, கவலைகளை மறக்கிறேன் எல்லாமே சொல்லிட்டு நம்ம அதை நியாயப்படுத்துவோம். ஸோ இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் சொல்லுவான். அவன் சொல்கிறான், அவனுக்கு மனம் வருந்தினா கூட இடித்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் கெட்ட ஆட்கள்லாம் உங்களுக்கு போகாத, நீயே தனியாக உட்காந்து யோசிச்சுப்பார். உனக்கு இவங்களால் இருந்து உங்கள் கூட இந்த பொருள் ஏதாவது ஆதாயம் கிடச்சிதா, மனைவி மக்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுதா, வீட்டில் எல்லோரும் கூட அன்பாக இருக்க முடிஞ்சதா? கட்டப்பழக்கம் ஒரு கட்டப்பழக்கம் வந்த பிறகு தானே இன்னொரு கட்டப்பழக்கம் வருது. பாருங்களேன், முதல்ல ஒரு சின்ன கட்டப்பழக்கம் ஆரம்பிக்கும், அதோட 2வது ஆரம்பிக்கும், 3வது ஆரம்பிக்கும். அதுக்கு பொருள் செலவாகும், கடன் வாங்குவோம், வட்டி கொடுப்போம், கோபம் வரும், அப்போ பொய் சொல்ல தோணும், திருட தோணும், ஒவ்வொரு கட்டப்பழக்கமாக வரும். அதை தெரிந்து கொள்வது இம்பார்ட்டன்ட். அதை நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல நட்பு வேணும். அதை தெரிந்து கொண்ட உடனே விட்டு விடவும் வேண்டும். அதுக்கு தான் அதை விட்டுவிட்டோம்னா அதுக்கு ஊதியம் என்னன்னாக்க பயன்கள், நிறைய பயன்கள் இருக்குது அப்படிங்கிறார். 98 என்ன சொல்கிறான்? உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்று அறுப்பார் நட்பு. உள்ளுதல் இடைவிடாது நினச்சிட்டே இருக்கிறது. உள்ளம் ஊக்கம்னு அர்த்தம். இங்கே சிறுகுவ குறைக்கின்ற, சிறுமை செய்கின்ற, கொள்ளற்க கொள்ளாதீர், அல்லர் துன்பம், கண்ணோட்டம் பார்வை, ஆற்று எதிர்கொள்ளும் ஆற்றல், அறுப்பார் இடைவிடுதல் கைவிடுதல். ஸோ நாம் ஒரு செயலை செய்யும்போது அல்லது வாழ்வில் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செல்லும்போது அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் குறைக்கிற மாதிரி அல்லது சிறுமைப்படுத்துகிற மாதிரி செயல்களை, எண்ணங்களை நினைக்கக்கூடாது. வாழ்க்கை நன்னா போயின்னு இருக்கும்போது அந்த ஊக்கத்தோடு இருக்கணும். அந்த ஊக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு செயல்களை செய்வதோ எண்ணுவதோ கூடாது. ஏன்னா அது நம்ம பெரிய காரியங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு தடங்களாக இருக்கும், ஒரு ஊக்கத்தை கெடுத்துரும் அது. ஸோ ஏன் இங்கே ஊக்கத்தையும் நட்பையும் தொடர்படுத்துகிறேன்னா, எப்படி ஒரு ஊக்கம் நம்மளை பல நிறைய சிகரங்களை அடைய வைக்குமோ, பெரிய வெற்றிகளை கொடுக்குமோ, நன்மையை பயக்குமோ, சுகத்தை கொடுக்குமோ, ஆனந்தத்தை கொடுக்குமோ, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குமோ, அதே போலவே ஒரு நல்ல நட்பும் கூட. ஸோ ஒரு நல்ல நண்பர் எப்படி இருக்கணும்னா, நல்ல காரியங்களை செய்வதற்கு உந்துதலாக இருக்க வேண்டும். தீய காரியங்களை அடித்து மனம் வருந்தி அழச் செய்தாலும் தடுக்க சொல்ல வேண்டும். இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்குறார். அமரகத்து ஆற்றற்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. ஒரு போரில் ஒரு குதிரை நம்மளுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா அந்த மாதிரி நட்பு வேண்டாம், அதோட தனிமையாக இருக்கிறதே பெட்டருங்கிறார் அவர். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருனாக்க, நம்ம கூட ஒரு காரியம், நல்ல காரியம் பண்ணும்போது அதை நம்மளை ஊக்குவிக்கிற ஆள் தான் வேணும். இதெல்லாம் முடியாதுடா, இதெல்லாம் உன்னால் முடியாது, இது பண்ண இவ்வளோ லாஸ் ஆகும்னு நம்மளை அந்த ஊக்கத்தை தடுக்கிறவங்க கூட இருக்காமல், ஒரு நல்ல நட்பு உண்மையான காரியத்தில் நம்மளை திங்க் பண்ண வச்சு, அனலைஸ் பண்ண வச்சு, அது கரெக்டுனாக்கா அதை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற. 799 கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அருங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். கொடுங்காலை துன்பம் வரும்பொழுது, கேண்மை நட்பு, இடுங்காலை ஒருபொழுதும், உள்ளினும் நினைத்தல் நினைச்சா என்ன ஆகும்? உள்ளம் சுடும், உள்ளம் வருந்தும். நம்மள்கிட்ட யாராவது நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டா அதை அவர் என்ன சொல்கிறார் திருக்குறளில், திருவள்ளுவர், சாகர டயத்தில் கூட மறக்க மாட்டோம் அப்படிங்கிறார். நார்மலாக ஒருத்தன் சாகும்போது எல்லா பாவங்களையும் மன்னிக்க தகுந்த அந்த மனநிலையில் தான் இருப்பான். ஆனால் இந்த துரோகத்தை அந்த டயத்தில் கூட மன்னிக்க முடியாதுன்னா இது எவ்வளவு கொடுமையானது பாருங்கள். துரோகம் பண்ணுற நட்பு ஒருத்தன் பண்ணுறான நம்மளுக்கு துரோகம். ஸோ அது என்ன ஆகும்னாக்கா, அதை மாதிரி நட்பை, இந்த துரோகம் கொடுக்குற மாதிரி நட்பை, கேடு வரும்போது நம்மளுக்கு ஹெல்ப், நம்மளுக்கு கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிற நட்பு இருக்கு இல்லையா, அதை எப்படியா இருந்தாலும் கைவிடணும். அதுக்காண்டி என்ன செய்யணுங்கிறார்? ஒரு நட்பு வரணும்னா
திரும்ப திரும்ப இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து ஆராய்ந்து ஆய்ந்துன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நட்பு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நீண்ட நாட்களாக நம்ம கூடிய இருக்கக்கூடியது. நட்பு வந்து ஒரு மாதமோ ஒரு நாளோ ஒரு வருடமோ இருக்கக்கூடியது அல்ல உண்மையான நட்பு. அதனால் இதை ஆராய்ந்து நட்பை பழகிக்கொள்ளணும் அப்படிங்கிறார் அவர். அதனால் ஆராயாமல் பண்ணிட்டு ஒரு நட்பு இருந்தால் வருந்துட்டே இருப்போம் சாகர டயத்தில். அந்த டயத்தில் கூட அவங்கள மன்னிக்க மாட்டோம். அது வந்து எவ்வளவு தவறானது பாருங்கள், அந்த மாதிரி நட்பு இருக்கிறது. அதனால் ஆராய்ந்து பண்ணணும். ஸோ லாஸ்ட்டு வந்து 800 மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் உருவுக உப்பிலார் நட்பு. நல்லது, இந்த அதிகாரத்தில் நல்லா முடிக்கிறார். மறுவுக சேர்ந்திரு, யார் கூட சேர்ந்திருக்கணும்? மாசற்றார், குற்றங்கள் இல்லாதவர் கூட. கேண்மை, அவருடைய நட்பு ரொம்ப நல்லது. ஒன்று நான் மதிப்புக்குரிய ஒன்று, அது. ஈத்தும்னா கொடுத்தும், உருவுக விளக்குக ஒப்பிலார் நட்பு. யார் கூட சேர்ந்திருக்கணும், யாரோட நட்பை விளக்கணுங்கிறது சொல்கிறார். ஸோ குற்றங்கள் இல்லாதவர்களுடைய நட்பு வந்து எப்போதும் நம்ம கூட ஒத்து போய் நம்மளுக்கு வேல்யூஸை கொடுத்து நம்ம குணங்களையும் பண்புகளையும் தன்மைகளையும் மேம்படுத்தவர்கள், நம்மளுடைய குணங்களுக்கு ஒத்திருக்கிறவங்களுடைய இருந்தாக்க அவங்க வந்து நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு ஏணிப்படி போல் இருப்பாங்க. அதனால் அவங்க கூட நட்பாக இருக்கணும். மறுவுக சேர்ந்துரு. அப்புறம் என்ன சொல்கிறார்? உருவுக, யார் கூட தள்ளி இருக்கணும்? மனத்தாலேயும் குணத்தாலேயும் செயல்களாலேயும் நம்ம கூட பொருந்தவே இல்லை, நம்மளுக்கு அவருக்கும் ஒத்தே வரதில்லை. நம்மளுடைய வேல்யூஸ், ஒழுக்கங்கள், இம்பார்ட்டன்ஸு, மதிப்புகள், மதிப்பீடுகள், நம்மளுக்கு வந்து நல்ல குணங்கள் இருக்குது, நல்ல மதிப்பாக இருக்குது, அவன் அதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நான் பெரிய விஷயம். அப்படி இருக்கிறவங்கள காசு கொடுத்தாவது, பொருள் செலவிச்சாத கூட அவங்கள விட்டு விலகு. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் உள்ள குறிக்கோளை எல்லாம் அடைய விட மாட்டாங்க. இது இப்படி பல இழப்புகளை அவங்க கூட இருந்தால் இருக்க நேரிடும் அப்படிங்கிறார். இப்போ இந்த குறளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. ஸோ நல்லவங்களுடைய நட்பை விடக்கூடாது, அதான் அவர் சொல்லிட்டு இருக்கார் இங்கே. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கஷ்டப்படும் போது கரெக்டாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை மாதிரி நட்பை விடக்கூடாது. ஸோ முதல் போஸ்டிங்கில் நம்ம வந்து கல்வியை பற்றி பார்த்தோம், நல்ல பயனுள்ளது தான். நட்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நண்பர்கள் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறது கஷ்டம். அது நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. எப்படி ஒரு வீடு, பெரிய வீடு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அல்லது ஒரு மற்ற செலவு ஏதாவது பண்ணுறோமோ, அந்த மாதிரி நல்ல நண்பர்களை அடையிறதுக்கு நல்ல ஆராய்ந்து, அம்மா அப்பாவை நம்ம செலக்ட் பண்ண முடியாது, ஆனால் நல்ல நட்புக்களை நம்ம செலக்ட் பண்ணலாம். நல்ல நட்புகள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேறுவோம். நல்ல நட்புகள் நம்மளுக்கு நல்ல எண்ணங்களையும் மதிப்பீடுகளையும் பழக்க வழக்கங்களையும் மதிப்பீடுகளையும் கொடுப்பாங்க அவங்க. அதனால் அதை மாதிரி நட்புகளை வந்து இருந்துண்டு அதை கடைசி விட பேணி பாதுகாத்து நம்மளும் அதை மாதிரி ஒரு நண்பர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த உரையை வந்து முடிக்கிறேன். நீங்கள்லாம் என்னுடைய நல்ல நண்பர்களாக இருந்து எனக்கு வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் நான் இவ்வளவு வெற்றியோடவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் நீங்களாக தான். ஸோ அதனால் இந்த போஸ்டிங் பண்ணும்போது உங்களை எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக நினச்சிட்டு நன்றி நவில்கிறேன். நன்றி.